ஐ டோன்யா 2017 மற்றும் ப்ரூயெல்லா 2021 படங்களுக்கு பெயர் பெற்ற இயக்குனர் கிரெய்க் கில்லெஸ்பி புதுப்பிக்கப்பட்ட டிசி யூனிவர்ஸின் இரண்டாவது படமான சூப்பர்கேர்ள் மூலம் முதல் முறையாக சூப்பர் ஹீரோ களத்தில் இறங்குகிறார். எழுதியவர் அனா. சூப்பர்கேர்ள் திரைப்படத்தை கில்லெஸ்பி கையாண்ட விதத்தில் நிச்சயமாக பாராட்டத்தக்க அம்சங்கள் உள்ளன. அவற்றுள் முதன்மையானது காரா சோர் எல் கதாபாத்திரத்தில் மில்லி அல்காக்கின் தேர்வு. ஆஸ்திரேலிய நடிகையான இவர் தனது முதல் திரைப்பட கதாபாத்திரத்தில் இணைந்து. இருப்பினும் அவரைச் சுற்றியுள்ள திரைப்படம் கிங் மற்றும் ஈவ்லியின் உலகளவில் பாராட்டப்பட்ட புத்தகத்தின் ஒரு விரைவான ஓட்டம் போல அமைந்துள்ளது. இது துல்லியமாக ஒரு மறுவிளக்கமும் அல்ல, ஒரு நேரடி தழுவலும் அல்ல, ஆனால் இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒன்று. அது படம் பிடிக்கிறது. அந்த புத்தகத்தைப் போலவே இந்த படமும் பார்வையாளர்கள் பழகியதை விட முரட்டுத்தனமான மற்றும் பொறுப்பற்ற சூப்பர்கேர்ள் கதாபாத்திரத்துடன் தொடங்குகிறது. கிளார்க் நம்பிக்கையான அறிவார்ந்த இலட்சியவாதத்தின் உருவமாக திகழ, காராவோ ஒரு எரிச்சலூட்டும் பெண்ணாக காட்டப்படுகிறாள். புத்தகத்தில் வரும் கதாபாத்திரத்தின் 21வது பிறந்தநாளிலிருந்து மாறுபட்டு தனது 23வது பிறந்தநாளை கொண்டாடும் காரா, ஒருவேளை அளவுக்கு அதிகமான குடிப்பழக்கத்தை மறைப்பதற்காகவோ என்னவோ தன் நாயுடன் விண்வெளியில் பயணம் செய்வதன் மூலம் கதையை தொடங்குகிறாள். அல்காக் மற்றும் ரிட்லியின் மைய நடிப்பும் தீவிர கவனம் ஈர்க்கும் தருணங்களில் அவர்கள் சித்தரிக்கப்பட்ட விதமுமே இப்படத்தின் மிக வலிமையான அம்சமாகும். படத்தின் மிகவும் கவனத்தை ஈர்க்கும் சிறு காட்சிகளில் ஒன்றில் காரா தப்பித்துச் செல்கிறாள். இப்படத்தின் மற்றொரு பலம் அதன் உலக உருவாக்கம் மற்றும் உயிரின வடிவமைப்பு ஆகும். இதற்கு ஒளிப்பதிவாளர் ராப் ஹார்டி, தயாரிப்பு வடிவமைப்பாளர் நீல் லெமன், ஆடை வடிவமைப்பாளர்கள் அன்னா பி. ஷெப்பர்ட் மற்றும் மைக்கேல் மூனி மற்றும் வி. எஃப். ஆகியோர் வலு சேர்த்துள்ளனர். இப்படம் கிரிப்டான், பாழடைந்த நகரங்கள், விண்மீன் மண்டல பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் எண்ணற்ற வேற்றுக்கிரக எல்லைகள் என பறந்து விரிந்துள்ளது. இவற்றில் ஒவ்வொன்றும் தனக்கென ஒரு தனித்துவத்தை கொண்டுள்ளது. மேலும் இதன் உடைகள் யதார்த்தமாகவும் அதே சமயம் காமிக் புத்தகங்களுக்கு உண்மையாகவும் அமைந்துள்ளன. ஷெஃபே இருப்பினும் இந்த உலக உருவாக்கத்திலும் கலைத்திறனிலும் பெரும்பகுதி சில சமயங்களில் சீரற்றதாகவும் தொனியில் ஒத்திசைவற்றதாகவும் உணர்த்தும் ஒரு படத்திற்கே சேவை செய்வதாக அமைந்துள்ளது. துணை கதாபாத்திரங்களில் பலர் தங்கள் திறமைக்கு ஏற்ற வேலைகளை செய்பவர்களாகவும் உயிரற்ற உருவங்களாகவும் இருக்கிறார்கள். மிகவும் கவனத்தை ஈர்க்கும் CGI அம்சம் முழுமையாக அனிமேஷன் செய்யப்பட்ட கதாபாத்திரமான கிரிப்டோ தி சூப்பர்டாக் ஆகும். காட்சி விளைவுகள் குழு ஜேம்ஸ் கன்னின் சொந்த மீட்பு நாயான ஓசுவின் இயக்கம் மற்றும் உணர்ச்சி சார்ந்த குறிப்புகளை பயன்படுத்தி இதனை உயிர்ப்பித்துள்ளது. படத்தின் 3ஆம் பாகத்தில் சூப்பர்கேர்ளுக்கு உண்மையில் வெவ்வேறு வண்ணங்களில் அந்த 2 சூரியன்கள் இருப்பது அந்த திரைப்படம் காமிக்ஸின் படிமங்களை புரிந்து கொண்டாலும் அதன் உள்ளர்த்தத்தை எப்போதும் புரிந்து கொள்வதில்லை என்பதை காட்டுகிறது. அது சில கதைக்களை மீண்டும் உருவாக்குகையில் இழக்கப்பட்டவற்றில் ஒரு பெரும் பகுதி அந்த பயணத்தின் செழுமையே ஆகும். இந்த காமிக் புத்தகம் காராவும் ரூத்தியும் உலகிலிருந்து உலகத்திற்கு பயணித்து டிராகன்கள், சென்டார்கள் மற்றும் பல விசித்திரமான உயிரினங்களை சந்திக்கும் ஒரு உண்மையான விண்மீன் மண்டலம் தழுவிய சாகச பயணமாகும். இந்த சுருக்கம் கதாபாத்திரங்களின் இயக்கவியலையும் தார்மீக முக்கியத்துவத்தையும் பலவீனப்படுத்துகிறது. ரூத்தியை பழிவாங்கும் எண்ணத்திலிருந்து விலக்கி வழிநடத்த காரா முயற்சிக்கும்போது அவள் இரக்கத்தை நோக்கிய தொடர்ச்சியான தேர்வுகளை மேற்கொள்வதன் மூலமே அவளது கதை பயணம் வடிவமைக்கப்படுகிறது. இருப்பினும் ரிட்லியின் நடிப்பு மற்றும் அல்காக்குடனான தெளிவான கெமிஸ்ட்ரி காரணமாக ரூத்தி இப்படத்தின் மிக வலிமையான அம்சங்களில் ஒன்றாக திகழ்கிறார். ஆனாலும் அதன் சுருக்கத்தின் காரணமாக அவரது உணர்ச்சி பயணம் கணிசமாக பலவீனமடைகிறது. இதேபோன்ற ஒரு பிரச்சினை காராவின் பின்னணி கதையையும் கிரிப்டான் கிரகத்தின் மற்ற பகுதிகள் ஆவியான பிறகு பல ஆண்டுகளாக விண்வெளியில் மிதந்து கொண்டிருந்த அதன் கடைசி புறக்காவல் நிலையமான ஆர்கோ நகரத்தின் சித்தரிப்பையும் பாதிக்கிறது. இந்த பின்னணி கதை படத்தின் வில்லன் கதாபாத்திரங்கள் மேலும் முழுமையடையாமல் சித்தரிக்கப்பட்டுள்ளன. கடெம் மைய வில்லனாக காட்டப்பட்டாலும் ஷோனார்ட்ஸின் நடிப்பு சாதாரணமாகவும் கதாபாத்திரம் ஆழமற்றதாகவும் உள்ளது. கடெம் ஒரு அடியாள் போலவே செயல்படுகிறார். தொழில் ரீதியாக இப்படம் பாதுகாப்பான பாதையையே கையாள்கிறது. இது வார்ப்புருவான கதை சொல்லல் உத்திகளையே நம்பி புதுமைகளை தவிர்த்து மூலக்கதையின் கற்பனை திறனையும் காட்சி பிரம்மாண்டத்தையும் கொண்டிருக்கவில்லை. அந்த காமிக் புத்தகம் விசித்திரமான புராணக்கதை சார்ந்த மற்றும் சில சமயங்களில் நாங்கள் மிகவும் கடுமையாக விமர்சிப்பதாக தோன்றினால் ரசிப்பதற்கு மீண்டும் பல தனித்தனி வலுவான அம்சங்கள் உள்ளன. அல்காக்கின் தொடர்ச்சியான காந்த ஈர்ப்பு மிக்க நடிப்பு, காராவின் நிலையை பிரதிபலிக்கும் காட்சிகளில் அது செயல்படுத்தப்பட்ட விதம்.